ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். மீஷோ ஹால் வீடியோவும் போட்டிருக்கேன். என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸுமே நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 16 அவுட்ஃபிட் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜூன் மந்த் ஃபுல்லாகவே ஆர்டர் நான் எடுக்கலை. ஜூலைலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ்க்காக ஜுவல்லரி செட்டு, ஸ்லிப்பர் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ரிசப்ஷனுக்கு, மேரேஜ்க்கு ரெண்டு சேர்த்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் வெளியவும் வாங்கிட்டேன், வெளியே ஷாப்பில் போயும் வாங்கிட்டேன். நான் ஜுவல்லரி செட்டெல்லாம் அதெல்லாமே 2000 கொடுத்து நான் வாங்கினேன். ஆனால் அதை விடவே எனக்கு மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, உங்களுக்கும் இது காட்டலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இது வந்து நான் மேரேஜ் முடிச்சு தான் இந்த வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி செட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஒரு செட்டு வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னொரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதே ஜுவல்லரி செட் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது இன்னும் வரல. ஸோ அதுவும் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோலேயே கண்டினியூவாக அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் லெஹெங்கா தான் எடுத்திருந்தேன். ஒயிட் இல்லாமல் ஒரு ஹாஃப் கோல்டு மாதிரி இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாண்டல் கலர் மாதிரியும் இருக்குது, ஹாஃப் கோல்டு மாதிரி இருக்குது அந்த லெஹெங்கா. நான் முடிஞ்சால் அதோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்ட்டு தெரியல. சரி, முன்னாடியே வீடியோ எடுத்துருவோம். உங்களுக்கு வந்து மேரேஜ் டேட்டோ இல்லை என்கேஜ்மெண்ட் டேட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் டைம் இருக்குது அப்படின்னா முன்னாடியே வந்து நீங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது வந்து மேக்ஸிமம் 7 டேஸ் ஆகும். மேக்ஸிமமே 7 டேஸ் தான் ஆச்சு எனக்கு. 7-8 டேஸ் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துருச்சு அப்படின்னா செட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஷாப்பில் வந்து ஜுவல்லரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட சஜஷன் தான். நான் அப்படி யோசித்தேன். ஏன்னா இதில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷாப்பில் போய் வாங்கிட்டேன். 2500 கொடுத்து அது வாங்கிட்டேன் அந்த செட்டு. அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. பார்க்குறேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ஒயிட் வித் க்ரீன் கலர். ஒயிட் குந்தன் ஸ்டோன் தான். இந்த கீழே இருக்க அந்த ஹேங்கிங்னா இந்த பீட்ஸ் மட்டும்தான் க்ரீன் கலரில் இருக்குது. நான் ஒயிட் லெஹெங்காவுக்கு க்ரீன் கலர் போடணும் தான் யோசிச்சு வச்சுருந்தேனே. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டு. ஆனால் இதோட இயரிங் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஏதாவது பண்ணணும். இன்னும் இன்னைக்கு ஜூன் 1 வீடியோ எடுக்கிறேன். இன்னும் வந்து 4 டேஸ் இருக்குது. 5th வந்து ரிசப்ஷன், 6th வந்து மேரேஜ். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 500 to 600 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு சில சோக்கர் செட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே திக்காக இருக்கும். நெக்கில் அப்படியே இப்படி வைக்கவே முடியாது. ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது திக்காக இருக்கும். என்ன மாதிரி குட்டியாலாம் கழுத்து இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அது. இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி வந்திருக்கு எனக்கு. ஸோ இதுதான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நெக் பீஸும் இயரிங்கும் நெத்திச்சுடியும் கொடுத்துருக்காங்க. இயரிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வீடியோ எண்டில் வந்து நான் இதை போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் எந்த செட் நான் ரிசப்ஷனுக்கு போடுறேனோ அது வந்து நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட இயரிங் பார்த்துருவோம். இப்போது இயரிங் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. என்னோடய ஃபேஸ் கட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அழகாக இருக்குது. இவ்வளோ பெருசுலாம் எனக்கு நல்லா இருக்காது. லைட்டாக வெயிட்டாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. என்னோடய ஃபேஸ் இந்த ரவுண்டு இல்லாமல் இந்த பீஸும் இந்த ஜும்காவும் மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் போடுறதுக்கு. பட் இவ்வளோ பெருசு வந்து நல்லா இல்லை. கொஞ்சம் பெரிய ஃபேஸ் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் அந்த நெத்திச்சுட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிறதையும் இதையும் மட்டும், இந்த ஜும்காவையும் மட்டும் இதில் எப்படி அட்டாச் பண்ண போகிறேன். இந்த சைடில் இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணிட போகிறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
இதோட நெத்திச்சூட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னோட ஃபேஸ் கட்டுக்கு இதெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் கிராண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி செட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு செட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். அந்த செட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் கோல்டு பிளேட்டடில் ஒயிட் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்குது. சேம் அதே பேட்டர்ன் தான், ஆனால் டிசைன் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக் பீஸும் இருக்குது, இயரிங்கும் இருக்குது, நெக் சுட்டியும் இருக்குது. இப்போ வாங்கின செட்லேயே எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது பெண்ட் ஆகுது. ஒரு சில ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், அதெல்லாம் பெண்ட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குட்டி நெக்காக இருக்கவங்களுக்கு நல்லா இருக்காது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் ஆனால் வீடியோக்கு அந்த அளவுக்கு தெரியல, பட் நேரில் ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இங்கே மிரர் இருக்குது, மிரரில் பார்க்கும்போது நல்லா கிராண்டாக தெரியுது எனக்கு. இதோட இயரிங் செட் காட்டுறேன். இதை விட இதுக்கு முன்னாடி காட்டின டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதுதான் நான் ரிசப்ஷனுக்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். இதோட இயரிங் செட் காட்டுறேன். இதோட இயரிங் செட் பார்த்தீங்கன்னா ஜும்கா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பயங்கர பெருசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி போடாததுனால போட்டது கிடையாது. இவ்வளோ பெருசாலாம் வெயிட்டாகவும் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து போட்டு பார்ப்போம் மிக்ஸ் பண்ணி எது நல்லா இருக்குன்ட்டு. ஃப்ரீ ஹேர்லாம் விட்டால் நல்லாயிருக்கும். ஒன்று இயரிங் வந்து கிராண்டாக போட்டு நெக்கில் வந்து செயின் சிங்கிள் செயின் சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா நெக் பீஸ் நல்லா கிராண்டாக போட்டு இயரிங் சிம்பிளாக போட்டால் அப்படி தான் நல்லாயிருக்கும் என்னோட ஃபேஸ் கட்டுக்கு. ஸோ இதோட நெத்திச்சுட்டி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இங்கன்னா அந்த நெக் பீஸ் என்ன டிசைனில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இருக்குது. நெயில் பாலிஷ் எல்லாமே மாற்றணும். இன்னும் ஒரு 4 days இருக்குது, அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணி மாற்றணும். இதோட நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இது என்னது நெத்திச்சுட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த ஒயிட் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதில் எது போடுறேன்னா அதோட ஃபைனல் லுக் வந்து நான் ரிசப்ஷனுக்கு எது போடுறேன்னா அந்த ஃபோட்டோ முடிஞ்சு அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நெத்திச்சுட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செட் வந்து இன்னும் வரல, அது வந்தது அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு காட்டின செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற செட் எப்படி இருக்குன்னு தெரியல. அது வந்து ஃபுல்லாக ஒயிட் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதுவும் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதையும் லாஸ்ட்டாக வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஸ்லிப்பர் தான் வாங்கியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிடலாம். மீஷோலேருந்து நான் என்னோடய வெட்டிங்க்கு வாங்கினது மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. மீஷோலேருந்து வாங்கினது இது மட்டும்தான். ஸோ இந்த ஸ்லிப்பர் பார்த்துடலாம். இந்த ஸ்லிப்பரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃப்ளாட்ஸாக தான் பார்த்துருந்தேன், ஹீல் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துருந்தேன். இது வந்து ஓகே தான், பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்லிப்பர் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக, இங்கே மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி நல்லா கிராண்டாகவே இருக்குது. ஆனால் இந்த லென்த்து மட்டும் எனக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை விட சின்ன சைஸ் கிடையாது, இதுதான் லாஸ்ட்டு சின்ன சைஸு, ஸ்டார்டிங் சைஸு. ஸோ இந்த லென்த்து மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, அந்த லெஹெங்காக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஆர்டர்லாம் போட்டால் லேட் ஆகிடும், 4 days தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதே தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஷாப்பில் போய் நான் வாங்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத இது மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மீஷோலேருந்து பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன், அது இன்னும் வரல, அதையும் இதில் அட்டாச் பண்ணிட்டுறேன். வந்ததுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கேன், அந்த ஜுவல்லரியும் பேங்கிளும் வரணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன். இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஒரு சில பேர் ஹீல்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு ஹீல்ஸ் போட்டு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ஹீல் பக்கம் போல் இந்த மாதிரி ஃப்ளாட்ஸாக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து
போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ ரிசப்ஷனில் போட்டு இது வந்து ரிட்டர்ன் போட்டாலும் இப்போ வேறு வாங்க முடியாது, ஷாப்பும் போக முடியாது அப்படின்றதுனால வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் இதே தான் இப்போ போட போகிறேன். லென்த் அதிகமாக இருந்தாலும் ஸ்கர்ட் தான் போட போகிறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தெரியும், நம்மளோட கால் பேக்கில் எதுவும் தெரியாது அப்படின்றதுனால இதே தான் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. நான் ஆர்டர் போட்ட வரைக்கும் அதை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன், கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த ப்ராடக்ட் வரைக்கும் வீடியோ போட்டுட்டேன். இப்போது 2 ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. 2 இல்லை 3 ப்ராடக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போது பார்த்துக்கலாம். இது கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்படின்றதுனால நல்லா பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு தர்மாக்கோல் லைட்ஸு. என்ன சைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2-4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியுது என்னோடய சைஸை விடவே பெருசாக வந்திருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம், போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ க்ரீன், இது வந்து ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று வந்து இது வந்து கொஞ்சம் கிரேடியன்ட் கலர் மாதிரி வாங்கியிருந்தேன். பிங்க் ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இதில் இருக்குது. இதில் வந்து டார்க் க்ரீன் ப்ளஸ் லைட் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். இதோட இமேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக மேரேஜ்க்காக வாங்கினது, இப்போ போடலை நான். ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஒன்று மட்டும் போட்டு பார்த்துட்டு செட் ஆகலை அப்படின்னா ரிட்டன் தான் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு பேங்கிள்ஸும் வாங்கி வச்சுட்டேன். இது வரதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்ட்டு வேறையும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுதான் மீஷோலன்னு வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. கிளாஸ் பேங்கிள்ஸ் இந்த டிசைனும் இதில் வந்து கிளிட்டர் மாதிரி இருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று. இந்த மாதிரி 6 வலையெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று மட்டும் போட்டு பார்ப்போம். ஒன்று மட்டும் போட்டு பார்ப்போம். ரொம்ப பெருசாக தான் இருக்குது, என்னோடய சைஸ்க்கு கண்டிப்பாக பத்தாது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு வடை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இது 2-4 தான் போல், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக போட்டால் தான் தெரியும். பட் இந்த கலரில் தான் வந்து சாரீ வந்து எனக்கு இருக்குது. வீடியோவில் வந்து அந்த கலர் தெரியல, ரெட்டு ஒரு டார்க் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் இதோட கலர் வந்து கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. கிளாஸ் பேங்கிளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிளிட்டரும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி குட்டியாக டபுள் ஷேடில் வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரியும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 186 ருபீஸ் நினைக்கிறேன். க்ரீன் கலரும் இந்த பேங்கிளும் சேர்த்து வந்து 186 ருபீஸ். நான் வந்து 2 செட்டாக போட்டிருந்தேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 12 செட் வந்து அந்த பிங்க் கலர், 12 செட்டு க்ரீன் கலர், அதே மாதிரி இன்னொரு செட்டும் போட்டிருந்தேன். 2ஆக போட்டுட்டேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து அதிலே க்ரீன் கலரில் இருக்குது. வீடியோவில் அந்தளவுக்கு வந்து தெரியல, பட் நேரில் வந்து நல்லா இருக்குது பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோக்கர் செட்டு நெக் பீஸ் வாங்கியிருந்தேன். நெக் பீஸ் செட் வாங்கியிருந்தேன். அது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பேங்கிள் வந்து இது மட்டும் போட்டிருக்கேன். வீடியோவில் வந்து டார்க்காக பிளாக் கலரில் தெரியுற மாதிரி இருக்குது. இது நேரில் சூப்பராக இருக்குது. வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நார்மலாக ஒரு கிளாஸ் பேங்கிள்ஸ் தான், பட் இதிலே வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெஹெங்காக்காக இன்னொரு செட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு. பட் இந்த பீஸ் வந்து எனக்கு அந்த லெஹெங்காவுக்கு வந்து செட் ஆகலை. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அந்த லெஹெங்காவுக்கு செட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் குந்தன் ஸ்டோனில் தான் இருக்குது. ஆனால் அந்த மீஷோ ப்ராடக்ட் அந்த ஆப்பில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, கோல்டு பிளேட்டடில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக் பீஸ் கட்டிடுறேன். வேறு ஏதாவது ட்ரெஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, லைட்டாக தான் பெண்ட் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் டைப்பில் தான் வரும். இது ஒயிட் குந்தன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சோக்கர் டைப்பில் தான் வரும். ஒயிட் குந்தன் ஸ்டோனில் இருக்குது. இது வந்து கோல்டு பிளேட்டடில் இருக்குது. பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ரோப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வேறு ஏதாவது ட்ரெஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் இந்த லெஹெங்காவுக்கு வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால இதை நான் ரிட்டன் தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி காட்டின அந்த க்ரீன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுதான் போடலாம் அப்படின்ட்டு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதோட இயரிங் செட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதுக்கு இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜும்கா செட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் குந்தன் ஸ்டோனில் கோல்டு பிளேட்டடில் ஒரு ஜும்கா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்கு ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் சாரீலாம் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லெஹெங்காவுக்கு வந்து செட் ஆகாது. இதோட நெத்திச்சுட்டி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன்.
இதோட நெத்திச்சுட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த லெஹெங்காக்கு வந்து ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி நான் வெளியே வந்து வேறு ஷாப்பில் டி நகரில் ஒரு ஷாப்பில் வந்து நான் வாங்கிட்டேன். ஏடி ஸ்டோன் வச்சு ஒரு சோக்கர் செட்டும் இயரிங்கும் வாங்கிட்டேன். அதுக்கு வந்து அது வந்து ஏடி ஸ்டோன் வந்து பிங்க் கலரில் இதை வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அந்த ஷாப்பில் கேட்கும் போது பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 500 600 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ மீஷோவில் அதே மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து 300 ரேஞ்ச் தான் போட்டிருந்தது. ஸோ நான் அந்த ஏடி ஸ்டோன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த லெஹெங்காக்கு போடும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. நார்மலாக எல்லாருமே போடுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு தான் மீஷோவில் இந்த க்ரீன் கலர் பார்த்து அது வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஏடி ஸ்டோன் ஜுவல்லரி செட் வந்து போட்டு பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மீஷோவில் வாங்கினேன். அந்த க்ரீன் கலர் செட்டு தான் நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் போட போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 10 o'clock மேலே ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த ஏடி ஸ்டோன் ஜுவல்லரி செட் போடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சாக பேங்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த பேங்கிள் வாங்கியிருக்கேன். அந்த ஷாப்பில் கேட்கும்போது 500 600 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. பட் இது நான் வந்து 300க்கு தான் வந்தது. 300 எவ்வளோ வந்துச்சு, 320 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. அதில் பிங்க் கலரில் இருக்குது. பிங்க் கலர் வந்து இதில் தெரியுதான்னு தெரியல. ஸோ லைட் பிங்க் அந்த ஜுவல்லரி செட்டுக்கு மேட்ச் ஆகும் இந்த பேங்கிள். ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரிசப்ஷனுக்கு அந்த லெஹெங்காக்காக வாங்க. இது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி பேங்கிள் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபுல் ஸ்லீவ் தான். ஃபுல் ஸ்லீவ்க்கு பேங்கிள் தேவையில்லை, பட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ வாங்கியாச்சு. ஃபோட்டோஷூட் தானே, இதில் பாதி அதில் பாதி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த க்ரீன் கலர், செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த கலர் போட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.